ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி கேப்சர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஏதாவது சைட்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்வஸ்ட் மூலயமா நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி ஸ்க்ராப் பண்ணலாம். பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் சில சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேப்சர் சால்வ் பண்ணால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் டேரெக்டாக சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த கேப்சா வந்து ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு நமக்கு எரர் த்ரோ பண்ணுது இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கேப்சா சால்வ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை என்னால் கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது இந்த நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி ஸ்க்ராப் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இதை ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேஜில் இருக்கக்கூடிய இந்த கேப்சாவை நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய நெட்வொர்க் டேப் போகிறேன், சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணவனே இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ரெக்வஸ்ட் போயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஃபஸ்ட் போயிருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதனுடைய ஹெட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட் யூஆர்எல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட் மெத்தடில் போயிருக்கு. ஸோ இதில் பேலோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் டேட்டாவில் ஒரே ஒரு கீ மட்டும் போயிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீகேப்சா ரெஸ்பான்ஸ்னு போயிருக்கு. ஸோ கீ மட்டும் தான் இருக்குது, வேல்யூ இல்லை. ஸோ வேல்யூ வந்து ஏன் இல்லை அப்படின்னா நான் அந்த கேப்சா சால்வ் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ இதே நான் சால்வ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருக்கு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் யூஆரில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு ரீகேப்சா வந்துட்டு அந்த சர்வீஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த வேல்யூ இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி நம்ம கெட் பண்ணி இந்த பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கிராப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, பட் ஆனால் இந்த வேல்யூவை நீங்கள் இந்த கேப்சா சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண போகிறது வந்து கேப்சான்ற ஒரு சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பே பண்ணணும், ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ $3 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 1000 கேப்சா வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். இதில் நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கனை ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கார்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் இதில் பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏபிஐ கீ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏபிஐ கீ யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்சாவை சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சர்வீஸை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பைத்தானில் ஒரு மாடியூல் இருக்குது, கேப்சா பைத்தான் சொல்லிட்டு. ஸோ இந்த மாடியூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பிப் இன்ஸ்டால் கேப்சா பைத்தான் டைப் பண்ணிங்க அப்படின்னா டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடியூல் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கேப்சா இம்போர்ட் கேப்சா இந்த மாடியூலுக்குள்ளே கேப்சான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்சான்ற கிளாஸ்க்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், சால்வர் கேப்சா. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஏபிஐ கீ. ஸோ இந்த ஏபிஐ கீ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேலன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏபிஐ கீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு என்னோடய ஏபிஐ கீயை வந்துட்டு நான் இந்த config.py இந்த ஃபைலுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரம் config import API key. ஸோ அந்த API key நான் இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். API key பாஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சால்வர் ஆப்ஜெக்ட்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீகேப்சான்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து சைட் கீ, செகண்ட் ஒன்று வந்துட்டு யூஆர்எல். எந்த சைட்டில் இருந்து கேப்சா சால்வ் பண்ண போகிறீங்களோ அந்த சைட்டோட யூஆர்எல். ஸோ சைட் கீ எப்படி வந்து நம்ம எடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ சைட் கீன்றது வந்துட்டு நம்ம அந்த உங்களோட சைட்டில் வந்துட்டு நீங்கள் கேப்சா சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு சைட் கீன்ற ஒரு கீயை வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த கீ இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு இந்த கேப்சா சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபஸ்ட் இந்த பேஜ் சோர்ஸ் எடுத்துக்கலாம். Ctrl+U ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜோட சோர்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு சைட் கீன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதனோட சைட் கீ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த சைட் கீயை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு யூஆர்எல் பாஸ் பண்ணணும். ஸோ யூஆர்எல் வந்துட்டு நம்ம இந்த சைட்டோட யூஆர்எல், இந்த யூஆர்எல் அப்படி காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே நான் சப்மிட் பண்ணும்போது எனக்கு போஸ்ட் மெத்தடில் போச்சு. ஸோ போஸ்ட் மெத்தடில் போகும்போது சேம் இந்த ரெக்வஸ்ட் யூஆர்எலும் சேமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் அந்த சேம் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் டேபில் போயிட்டு சப்மிட் பண்ணும்போது ஒரு ரெக்வஸ்ட் யூஆர்எல் போகும். ஸோ இந்த ஹெடர்ஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் யூஆர்எல் இந்த யூஆர்எல் தான் நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ ரெக்வஸ்ட் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு JSON ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 30 to 40 seconds ஆகும். ஸோ நான் அதை ரன் பண்ணுறேன். சால்வர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் மெயினாக நமக்கு தேவைப்படுறது இந்த கோட் வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த கோட் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபார்ம் டேட்டாவில் நம்ம பாஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். நம்ம கேப்ச்சா சால்வ் பண்ணதுனால தான் நமக்கு இந்த டோக்கன் வேல்யூ வந்து நமக்கு இது வந்திருக்கு. ஸோ இப்போது இதுலேருந்து நமக்கு இந்த கோட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது டிக்ஷனரியாக இருக்குன்றதுனால .get இதில் இருக்கக்கூடிய கோடுன்ற கீ, அந்த கீயில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். கோடோட வேல்யூ மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கோட் வேல்யூன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்கேஸ் வந்து கேப்ச்சில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா எனக்கு வந்துட்டு மேபி இது வேறு ஏதாவது ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அப்போது நமக்கு கோடுன்ற கீ இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இது நன்னை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஃப் கோட் வேல்யூ, ஸோ இதில் நன் இல்லாமல் ஏதாவது வேல்யூ இருந்தால் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோட் வேல்யூவை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரெக்வஸ்ட் பாடியில் யூஸ் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், ரெக்வஸ்ட். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ வந்துட்டு எனக்கு எல்லாத்தையும் வந்து நான் ப்ராப்பராக சப்மிட் பண்ணதுக்கப்புறம், கேப்ச்சா சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வேல்யூவை நான் கெட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிவ்வில் இருக்குது. ஸோ இது வந்து கேப்ச்சா சக்ஸஸ் அப்படின்ற ஒரு டிவ்ன்ற ஒரு டேக்கில் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நான் கெட் பண்ணுறதுக்கு நான் பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் BS4 import பியூட்டிஃபுல் சூப், கிளாஸ் நேமை நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெக்வஸ்ட் URL வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மெத்தடில் போகுது. போஸ்ட் மெத்தடில் போகுதுன்றதுனால நம்ம இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட், இதுக்கு வந்து நான் ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ URL வந்துட்டு சேம் URL தான், இந்த URLக்கு தான் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபார்ம் டேட்டா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டேட்டில் வந்து நம்ம அது பேலோடு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா recaptchaன்ற இந்த கீ அண்ட் வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், டேட்டாஸ் அப்படின்ட்டு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். இந்த கீக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோட், அந்த கேப்ச்சா சால்வ் பண்ண அந்த கோட் வேல்யூவை நம்ம இதில் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஃபார்ம் டேட்டா வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ டேட்டா ஈக்குவல் டேட்டாஸ். ஸோ இந்த டிக்ஷனரியை நான் அதில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சூப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பியூட்டிஃபுல் சூப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டாட், இன்கேஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இன்கேஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்வஸ்ட் வந்து ஃபெயில்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இதுலேருந்து நான் எதுவும் எடுக்க போகிறதில்ல. ரெஸ்பான்ஸ் வந்து ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கக்கூடிய கான்டென்ட் எடுக்கிறேன். பார்சர் டைப் வந்து LXML. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் மாடியூல் எப்படி யூஸ் பண்ணுறது, பியூட்டிஃபுல் சூப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் தெரில அப்படின்னா நான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். அதனோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிவ்வில் இருக்குது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சூப் டாட் ஃபைண்ட், எனக்கு வந்து இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்காக நான் ஃபைண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு டிவ் டேக்கில் இருக்குது, கிளாஸ் வந்து இந்த நேமில் இருக்குது. ஓகே, கிடச்சதுக்கப்புறம் இதனோட வேல்யூ இதனோட டெக்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஒன்ஸ் இந்த டேக் கிடச்சதுக்கப்புறம் என்னோடய டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கேப்ச்சா சால்வ் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்க்ராப் பண்ணதா என்னன்றதை பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டிவ்வில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் டெக்ஸ்ட்டை மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ கேப்ச்சா வந்து கரெக்டாக சால்வ் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.